ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவிட் லாக்டவுனை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் துவங்கிய முதல் அலை. அப்போ தினம் தினம் நம்மகிட்ட டிவிலையும் செய்தித்தாள்கள்லையும் பரிச்சயமான ஒரு முகம் திருமதி பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ். அவங்க அப்போ சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தாங்க. கோவிடால் ஏற்பட்ட பாதிப்புகள், எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள், எவ்வளவு பேர் மாண்டு போனார்கள் அப்படின்ற தகவல் எல்லாம் தினம் தினம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம அவங்கள பார்த்துட்டே இருந்தோம். ஆனா இன்னைக்கு அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, நேற்று அவர் காலமாகி விட்டார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார், சிகிச்சை பலனளிக்காமல் அவர் காலமாகி விட்டார் அப்படின்ற அதிர்ச்சி தகவல் நமக்கு வந்தது. 56 வயதான அவர் காலமாகி விட்டார் அப்படின்னு கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. முதற்கண் அன்னாரது பிரிவில் வாடும் அவரது குடும்பத்தாருக்கு பூங்காற்று யூடியூப் சேனலின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவம் படித்து நமது மாநிலத்தின் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தவரையே இந்த புற்றுநோய் விட்டு வைக்கவில்லை. மீண்டும் ஒரு முறை புற்றுநோய் பேசுபொருளாய் இருக்கிறது. ஆண்டொன்றிற்கு இந்தியாவில் மற்றும் 5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் புற்றுநோயால் இறக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம் ஒவ்வொருவருடைய வீட்லையும் நமக்கு தெரிந்த உறவினர், தெரிந்தவர் யாரோ ஒருவர் கேன்சரால் இறந்திருப்பார்கள் இல்லைங்களா? இவ்வளவு அபாயகரமான கேன்சரை பத்தி நம்ம எப்பொழுதும் போல அப்படியே செய்தியாக கேட்டுட்டு கடந்து போயிடாம என்ன பண்ணலாம், என்னவெல்லாம் தேவை அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சீரியஸாக ஆராய்ச்சி செய்வோம். மிக அதிகமான இறப்புகளை ஏற்படுத்தும் கேன்சர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்களுக்கு வாய் மற்றும் நுரையீரல் கேன்சர், இது அதிகமாக ஆண்களை பாதிக்குது. பெண்களுக்கும் பாதிப்பு உண்டு. மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பெண்களை அதிகமாக பாதிக்கிறது. வயிறு மற்றும் ஆசனவாய் புற்றுநோய், ஸ்டமக் அண்ட் கோலோரெக்டல் கேன்சர் அப்படிங்கிறது ஆண் பெண் இருபாலரையும் அதிகமாக பாதிக்கின்றது. இப்போ வரைக்கும் சாதாரணமாக நமக்கு கேன்சர் பற்றி என்ன புரிதல் அப்படின்னா, கேன்சர்னு ஒரு நோய் இருக்கு, அது யாராலையும் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற இந்த ஃபேமஸ் சினிமா டயலாக் தான் நிறைய வெகுஜன மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா இதில் பார்த்தீங்கன்னா கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தரேன், துணிமணிகள் தரேன், சிறிது பண உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பண்ணக்கூடிய காரியங்கள் மில்லியன் கணக்கான வியூஸ் போய்கிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திரள் நிதி பெறும் சில நிறுவனங்கள் இருக்கின்றன. அவங்களும் பார்த்தீங்கன்னா அரிய வகை கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்களை காட்சிப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ செலவினங்களுக்காக திரள் நிதி திரட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நம்ம அதிகமாக கேன்சரை பத்தி கேள்விப்படுறோம். இதை மீறி நாம் இந்த புற்றுநோயை பத்தி அதிகமாக கவலைப்படுவது இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அரங்கத்துல 100, 200, 500 பேர் இருக்காங்க ஒரு அரங்கத்துல. அந்த அரங்கத்தில் உள்ளவர்களை பார்த்து, உங்களில் எத்தனை பேர்த்துக்கு கேன்சர் வரும்னு நினைக்கிறீங்க, கையை தூக்குங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா எவ்வளவு பேர் கை தூக்குவாங்க? யாருமே கை தூக்க மாட்டாங்க இல்லைங்களா? இது எதை காட்டுது அப்படின்னா, நமக்கு கேன்சர் வராது அப்படின்ற எண்ணத்தை தான் காட்டுகிறது. வருங்காலத்தில் கேன்சர் பாதிப்பு பூதாகரமாக உருவெடுக்கும் அப்படின்னு அறிஞர்கள் பலரும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்த கேன்சரை எதிர்த்து போராட வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். புற்றுநோய் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 70% புற்றுநோய்கள் குணப்படுத்தக்கூடியவையே, அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்றாங்க. மீதமுள்ள 30% புற்றுநோய்கள் தான் குணப்படுத்த முடியாதது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா சான்சஸ் பாருங்களேன், மிக அதிகமான சான்ஸ் இருக்கு நம் புற்றுநோயிலிருந்து குணம் பெற. 70% குணப்படுத்தக்கூடிய கேன்சர் இருக்கு அப்படின்னா கூட ஏன் இவ்வளவு அதிகமான புற்றுநோய் மரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக லேட் டயக்னோசிஸ், அதாவது காலம் கடந்து அந்த புற்றுநோயை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது. ஆரம்ப அறிகுறிகள் இருக்கும் போதே நாம் மருத்துவரை அணுகி என்னன்னு டெஸ்ட் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுக்காம நோயை முற்ற விடுவது தான் முக்கியமான காரணம். ஒரு கேன்சருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு. அதை எப்படி ஆரம்ப கட்டத்திலேயே தெரிந்து கொள்வது, அது தெரிந்தால் அடுத்தது என்ன செய்வது அப்படின்ற முழு விழிப்புணர்வு இங்க இல்லாம இருக்கு. மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேன்சருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய
சென்டர்ஸ், மருத்துவமனைகள் எல்லா பக்கத்துலயும் இல்லை இல்லைங்களா? பெருநகரங்கள்ல இருக்கு, சிறு நகரங்கள், கிராமங்கள், கிராமப்புறம் இங்க எல்லாமே கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் இல்லை. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வர்ற மாதிரி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, வேலூர்ல உள்ள கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அந்த சிஎம்சி மருத்துவமனைக்கு தொலை தூரத்தில் இருந்தெல்லாம் பேஷண்ட்ஸ் வராங்க. இப்படி இருந்தா எப்படி ஆரம்பத்திலேயே நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும், ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும்? அடுத்ததாக இந்த பொருளாதாரம் இல்லைங்களா? கேன்சர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது சட்டுன்னு ஒரு மாத்திரை, ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு அறுவை சிகிச்சையில சரியாயிராது இல்லைங்களா? அது ப்ரொலாங்டு ட்ரீட்மெண்ட், அதுக்கு ரேடியேஷன் இருக்கு, கீமோ இருக்கு, இப்போ சர்ஜரி இருக்கு, அதுக்கப்புறம் ரிக்கவரி இருக்கு. இவ்வளவு இருக்கும்போது அதுக்கான செலவினங்களை சமாளிக்க முடியாம நிறைய பேர் அந்த கேன்சரால் ஏற்படும் மரணத்திற்கு ஆளாகிறார்கள். அடுத்தது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் ரிஸ்க்ஸ், அதாவது வாழ்வியல் முறை. தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஆட்படும் பழக்கங்கள் நமக்கு புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. எல்லோருக்கும் தெரிந்தது புகைப்பிடித்தல், மது அருந்துதல். அந்த பாட்டிலேயே போட்டிருக்கு, சிகரெட் பாக்கெட்லேயே போட்டிருக்கு, புகைப்பிடித்தல் கேன்சர் நோயை உருவாக்கும் அப்படின்னு. அதை பார்த்துட்டும் பலர் புகைப்பிடிப்பதை விடுவதில்லை. அதே மாதிரி தான் மது அருந்துவதும். கேன்சரால் பாதிக்கப்படுவதில் மிக அதிக எண்ணிக்கையிலானவர்கள் இந்த புகையிலை பழக்கத்திற்கு உள்ளானவர்களே. அடுத்ததாக பாதுகாப்பற்ற உடல் உறவு, பாலியல் ரீதியாக பரவும் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் எனப்படும் HPV தொற்று. இதற்கு அடுத்தபடியாக உடல் பருமன், உடலில் சத்து குறைபாடு, போதிய உடற்பயிற்சியின்மை, இதெல்லாம் கூட புற்றுநோய் வருவதற்கான காரணங்களாக அமைகிறது. 50 முதல் 60% புற்றுநோய் தவிர்க்கக்கூடியதே, சிகிச்சை அளித்து குணப்படுத்தக்கூடியதே. இப்படி இருக்கும்போது ஒரு சமுதாயமாக நாம் இந்த கேன்சரை எதிர்கொள்ள என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதலாவதாக போதிய விழிப்புணர்வு, பரவலான விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். கேன்சரை பற்றி பேசினாலே நம்ம புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இதை பற்றின விழிப்புணர்வு தான் இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா? சிகரெட் பாக்கெட் மேலே போட்டிருக்கு, பாட்டில் மேலே போட்டிருக்கு. ஆனால் இந்த பாலியல் ரீதியாக பரவும் HPV தொற்றை பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லை. பாதுகாப்பற்ற உடல் உறவு அப்படின்றனால ஏற்படும் அந்த வகை கேன்சரை பற்றிய விழிப்புணர்வு இந்த வீடியோ பார்க்குற பெரும்பாலான உங்களுக்கே தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல பெண்களுக்கு ஏற்படும் செர்விக்கல் கேன்சர் எனப்படும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இதுக்கு தடுப்பூசி இருக்கு அப்படிங்கிறது பெரும்பாலான பெண்களுக்கு தெரியாம இருக்கு. அதை பற்றிய விழிப்புணர்வும் போதுமானதாக இல்லை. அடுத்ததாக புற்றுநோய் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாசு, இதை பற்றின விழிப்புணர்வும் அதிகமாக இல்லை. நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளாஸ்டிக் பையில சுட சுட டீ காஃபியை ஊற்றி பார்சல் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி கொதிக்கிற சாம்பாரை பிளாஸ்டிக்ல போட்டு கட்டி அதை அரை நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க அதை சாப்பிட்றாங்க. இதை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா என்னென்ன பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் அப்படின்னு. இதையெல்லாம் கண்டும் காணாதது போல அதை தடுத்து நிறுத்த வேண்டியவர்கள் விட்டு வைப்பதும் இந்த புற்றுநோய் அதிகரிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஸோ முதற்கட்டமாக போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, போதிய உட்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு கேன்சர் இங்கொன்னும் அங்கொன்னும் இல்லை, எல்லா இடத்துலையும் வருது. ஆனால் அந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 தான் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்குது, மும்பையில் டாடா மெமோரியல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்குது, அப்புறம் சிஎம்சி வெள்ளூர் இருக்குது. அதே மாதிரி இங்கே அங்கன்னு சொல்லி இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட் மாநிலத்திற்கு 1 அல்லது ஒரு ரீஜனுக்கே 1 அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குக்கிராமத்துலையும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மாவட்டம் தோறும் இந்த புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் உருவாக வேண்டும். இந்த டாடா மெமோரியல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு சேவை நிறுவனம். அதே மாதிரி தான் நம்ம சென்னையில் உள்ள அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட். இது போல நிறைய சேவை மருத்துவமனைகள் உருவாகி வர வேண்டும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிரபல பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் இம்ரான் கான், அவரது தாயாரின் நினைவாக 80களின் துவக்கத்திலேயே பாகிஸ்தானில் ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை உருவாக்கினார். இதை பார்க்கும் பிரபலங்கள், செல்வந்தர்கள் முன்வந்து இது போன்ற புற்றுநோய் மருத்துவமனைகளை உருவாக்க தனது செல்வத்தை கொடுக்க வேண்டும். இந்த தவிர்க்கக்கூடிய புற்றுநோயால் விஐபியில் ஆரம்பித்து படிக்காத பாமரர்கள் வரை தினம் தினம் மரணிப்பது மிகவும் அவலத்திற்குரியது. இதை நம்ம அப்படியே கண்டும் காணாமல் அப்படியே கடந்து போயிட்டே இருக்காம இதுக்கு மேலாவது அரசாங்கமும் தன்னார்வலர்களும்
தனவந்தர்களும் முன்வந்து இந்த புற்றுநோயை எதிர்த்து போராட வேண்டும். அதற்கான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கான உட்கட்டமைப்புகளை நாம் உருவாக்கி தர வேண்டும். இது பண்ணினாதான் வருங்காலத்தில் இந்த புற்றுநோய் அப்படிங்கிற விஷயம் பூதாகரமாக உருவெடுத்தாலும் அதை எதிர்கொள்ளும் சக்தி நம் சமூகத்தில் இருக்கும். இப்போதிருந்தே நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டால்தான் வருங்காலத்திலிருந்து நம்மையும் நமது அன்பிற்கினியவர்களையும் புற்றுநோய் மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியும். அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.